இன்றைய தியானம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். சங்கீதம் 138:6. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தாவீது இந்த சங்கீதத்தில் நான் என் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக என் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன்னு ஆரம்பிக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து அவருடைய கிருபை நிமித்தம், அவருடைய உண்மையின் நிமித்தம் அவருடைய நாமத்தை துதிப்பேன். அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அவர் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்தில் நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு நீங்கள் மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்கிறார். என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். எத்தனை ஒரு விசுவாசத்தோடு தைரியத்தோடு சொல். பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உங்கள் வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உங்களை துதிப்பார்கள். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய வாயின் வார்த்தைகள் கேட்கும்போது கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் யாருன்னு சொல்றார். அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆமென் கண்மகள். அவர் உயர்ந்த தேவன், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர், உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறவர். ஆனால் உயர்ந்தவராய் இருந்தும் அவர் யாரை பார்க்கிறார்? தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார்னு எழுதுறார். 7ஆம் வசனத்தில் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் என்று எழுதுகிறார். ஆமென் கண்மாதவர்களே, கடைசியாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாச அறிக்கையில் முடிக்கிறார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய அறிக்கையும் இந்த 138ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வரை உள்ள வசனத்தை வாசித்து அதன்படி அவ்வப்பொழுது கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். கர்த்தர் எப்படி உயர்ந்தவராய் இருந்தாலும் தாழ்மை உள்ள நம்மளை நோக்கி பார்க்கிறார்ன்றதை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்தணும். பிரியமானவர்களே, 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் கூட தாவீது சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று பாடுகிறார். கர்த்தர் யார்? அவர் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாமல் அவர்கள் பக்கத்தில் வந்து அவங்கள உயிர்ப்பிக்கிற தேவன். பிரியமானவர்களே, 113ஆம் சங்கீதம் 5, 6 ஆகிய வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறார், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கணும்னா அவர் அப்போ கீழே இறங்கி வரார். நம்மளை பார்க்கறதுக்கு அவர் தன்னை தாழ்த்துகிறார். சகோதர சகோதரிகளே, அப்போ நமக்குள்ளே என்ன வேணும்னா தாழ்மை என்கிற குணாதிசயம் தேவை. உண்மையிலே நமக்கு தாழ்மை வாயில் வார்த்தையில் சொல்லும் பொழுது தாழ்மைன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலே ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம தாழ்த்துறோமா? லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 10 to 14 வரைக்கும் ஒரு காரியத்தை சொல்கிறார். 2 பேர் ஜெபாலயத்துக்கு ஜெபம் பண்ணும்படிக்கு போகிறாங்க. ஒரு மனுஷன் பேர் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் நிற்கிறான். நின்றுட்டு, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க அவனுடைய ஜெபம். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமாவும் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல்
கிருபையாயிரும் என்றார். அப்போ இயேசு சொல்கிறாரு, அவன் அல்ல, அதாவது பரிசேயன் அல்ல, இவனே, அதாவது ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்கிறார். அதைத்தான் நீங்கள் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது அடிக்கடி நீங்கள் ஜெபத்தில் கூட நீங்கள் அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் அந்த வசனத்தை ஒட்டி வச்சிருக்கலாம். யாக்கோபு 4:6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை. தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். அவர் உயர்ந்தவராய் இருந்தோம், நறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாம பக்கத்தில் வந்து நின்று நம்மளை உயிர்ப்பிக்கிறார். ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி என்னை நோக்கி நீங்க பார்க்கறதுக்காக நன்றி என்று சொல்லலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 138:6 வசனத்தின்படி கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தயவு செய்து ஆண்டவரே, இந்த நாளிலே தாழ்மை நிலையில இருக்கிறேன்னு சொல்லி யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்கள கண்ணோக்கி பார்த்து அவருடைய ஆத்துமாவிலே ஆவியிலே காணப்படுகிற சோர்வையெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு 139 சங்கீதம் 2 வசனத்திலே வாசிக்கிறது போல, என் உட்கார்தலை என் எழுந்திருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார்னு சொல்லி உங்களை ஸ்தோத்திரம் பண்ண உதவி செய்ய ஆண்டவரே. தயவு செய்து யார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன குணாதிசயத்தை நீங்க வளர்த்திட வேண்டும் என்று விரும்புகிறீரோ அத்தனை தாழ்மையையும் அவர்கள் அணிகலன்களாய் அணிந்து கொள்ள நாங்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.